தமிழ்நாடு என்பது உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, அது ஒரு திறந்த வீடுங்க. அது இப்போ நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுவீங்க, ஏதோ திறந்த வீட்டில் ஏதோ பூந்த மாதிரி, ஏதோ பூந்த மாதிரி, ஏன்னா நாய் பூந்த மாதிரி, ஏன்னா ஏதோன்னா சிங்கம் பூந்த மாதிரி, புலி பூந்த மாதிரி, யானை பூந்த மாதிரி நினைக்கலாம். அதே நீ நாய் நினைக்கிற மாதிரி வா எவனாலும் வா வந்து வந்து இது பண்ணிட்டு போ, ஆமாம் திண்ணையை கொடுப்பேன் உள்ள வந்து வீட்டையும் நீ வந்து உன் பேர் எழுதி தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்காங்க. அப்படிங்கும்போது சாட்டை மாமா வந்து விஜயை கொஞ்ச நாள் கடிச்சிட்டு இருந்தார். கொஞ்ச நாள் ரொம்ப நாளாக கடிச்சிட்டு இருந்தார். விஜய் கூட்டணிக்கு வரமாட்டார் தெரிஞ்சதுக்கப்புறம் பயங்கரமாக வச்சு கடின்னு கடிச்சாரு. இந்த அளவுக்கு எறும்பு கூட கடிச்சிருக்காதுங்க அவர் வாழ்க்கையில விஜய் அவர்களை இந்த அளவுக்கு எறும்பு கூட கடிச்சிருக்காரு. அது எப்படிலாம் கடிக்க முடியுமோ அப்படிலாம் உருண்டு பிறண்டு நம்ம கடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டை மாமா. கடைசியில் பார்த்தீங்கன்னா துளி அளவு நீ எல்லாம் யார்ரா போடா அப்படி சாலை போகாது எது ஒரு அயன் படத்தில் சாலா நீ யார்ரா அப்படின்னு சொல்கிற கதையா, நீ யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அந்த சாட்டை மாவனை சீண்டவே இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ தனுசு புதுசாக பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுக்க போகிறாரு அப்படின்னு ஒரு பரவலாக போயிட்டு இருக்குது. அவர் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு, ஏன் நாங்கள்லாம் அரசியலுக்கு வரக்கூடாதா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்ததுக்கப்புறம் தனுசை கடிக்க போயிட்டாரு. ஏண்டா எத்தனை பேர் தாண்டா கடிப்பான், ஐயோ நமக்கு ஆப்பு வந்துடும் போல், நம்மளை கடிச்சிருவாங்க போல், நமக்கு ஓட்டு ஏற்கனவே 20 லட்சம் 20 ஆயிடுச்சு, 20 10 விட மாட்டான போல், 10னா 10 லட்சம் இல்லை 10,000 விட மாட்டான போல், அதனால் நம்ம ஏதாவது ஒன்று பிடிச்சி கடிச்சு ஏதாவது ஒன்று வச்சாதான் இப்போதைக்கு இப்போ கடிக்க ஆரம்பித்தாதான் ஃப்யூச்சரில் ஏதாவது கொஞ்சம் ஓட்டாது வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டையம்மா உட்காந்து கடிச்சிட்டு இருக்கிறாரு. நீ கடினே, உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா கடிப்பானா, நீ கொஞ்சம் நெஞ்சம் கடிப்பா, அவள் கடிக்கிற வித்தையை ஒன்றெல்லாம் கற்றுக்கணும் போல. பாரதிய ஜனதாவுக்கு நமக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? அதிமுகவில் இருந்த என்னுடைய மாமன் இன்று விலகி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருக்கிறார். தம்பிகள் முரட்டு முட்டு கொடுக்குறானுங்க. பிஜேபிக்கு நமக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா, ஆச்சு பூச்சின்னு உட்காந்து பேசுகிறானுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் நமக்கெல்லாம் கொள்கை முக்கியமா, நமக்கு வந்து இதுதான் முக்கியம், திருநீ தான் முக்கியம், நமக்குலாம் சூடு சோரணை இருக்குதா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம தான் மானம் கெட்டவங்களாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் வந்து நமக்குலாம் கொள்கை இருக்குதா, கொள்கையே கிடையாது. எங்கள் மாமனாரே கொள்கையை விட்டு போனவர் தான், எங்கள் நயினார் டிஎம்கேலேருந்து எங்கள் மாமாவே அப்படி தான் போனார்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. ஏண்டா கொள்கை கோட்பாடெலாம் அப்பப்போ மாறும்னு சொல்லும் போதிலே ஒரு போட்டார். நம்ம கொள்கை எப்போனாலும் மாறும், நம்ம தமிழ் தேசியம் எப்போனாலும் உள்டாவாக பல்ட்டி அடித்து திராவிடமாக கூட மாறலாம், இல்லைன்னா சங்கியாக கூட மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முரட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு நொன்னை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துக்கிட்டு பிஜேபி ஒழிய பிஜேபி அப்படி இப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க. வெக்கமே இல்லை உங்களுக்குலாம். வெக்கங்கெட்டு மானங்கெட்டு பிச்சை கேட்டு இந்த மான தமிழ் மக்கள்கிட்ட வந்து நிற்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈனப்பேர் ஒருத்தர் உண்டா? இது ஒரு கட்சி, இது ஒரு ஆட்சி. அந்த இப்போ ஓட்டுக்காக வர்றார் ஐயா மோடி, ஒருத்தர் விடாமல் அவருக்கு போட்டுட்டு தான் நீங்கள். சீமான அண்ணன், எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின், நீ பேசுகிறதெல்லாம் எப்படி நான் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு பேசுறியாண்ணா? எப்படியே நம்ம பேசுகிறது ஃப்யூச்சரில் நம்மளை பேசுன மாதிரி ஆயிரும், அது கண்ணாடி ப்ரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி உட்காந்து பேசுவியாண்ணே? இல்லைன்னா உனக்கு நீயே பேசிப்பியாண்ணே? நீ கண்ணாடி முன்னாடி நம்மளை இன்றைக்கி எப்படிலாம் பேசலாம், அதாவது மற்றவளை பேசுகிற மாதிரி யோசிக்க மாட்டார் போல், நம்மளை எப்படிலாம் பேசலாம், நம்ம எவ்வளோ கேவலமாக பேசலாம்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுறியேன்னு கடைசியில் பார்க்க போனீங்கன்னா கண்ணாடி முன்னாடி நீயே உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கிறேன். எப்படிண்ணே இது, நீ ஏதாவது ஃப்யூச்சரில் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கியாண்ணே? ஏன்னா உன் வீடியோ எல்லாமே பார்த்தேன், உரிமையோட கேட்குறேண்ணே, எப்படிண்ணே சொல்லி கொடுண்ணே. ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறான் நம்ம சீமான் அவர்கள். எப்படி சுற்றி பார்த்தாலும் அவரோட பழைய வீடியோ இப்போ உள்ள வீடியோ மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ அழகாக அப்படியே எப்படி சொல்லுது இணைப்பாக இணைஞ்சிருக்குங்க. அவரே ஒரு நேரம் பிஜேபி அந்த கிளிப்பார், இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட உறவு வச்சிருக்கலாம், ஆச்சு பூச்சி மானம் கட்டவனுங்க வெக்கம் கட்டவனுங்க அந்த மாதிரிலாம் பேசுகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட கொஞ்சிட்டு இருப்பார். பிஜேபிக்கு ஒரு காலத்தில் பிரச்சாரம் பண்ணதில் முக்கியமான ஆளுன்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள். டிஎம்கேக்கு பிரச்சாரம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீமானவர்கள். அவன் என் பேரன், நான் தான் அவன் அங்கே எங்கள் தாத்தா முழிச்சு வந்தாருன்னா என்ன தான் வந்து பேரன்னு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுவார். அப்போல்லாம் சாருக்கு கொள்கை தெரியாது, இப்போ தான் சாருக்கு வந்து கொள்கைன்னா தெரியும். பெரியாருன்னா என்னன்னு தெரியும். அவன் பெரியாரை அந்த அடி அடிப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியாரை நாங்கள் மட்டும்தான் அடிப்போம்னு சொல்கிறது. ஏன்டா எனக்கு புரியல, நீ யார் ஃபஸ்ட்டு பெரியாரை அடிப்பேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பிகளே கேட்டால் தான் சரிப்பட்டு வருவீங்கன்னு எனக்கு புரியுதுண்ணே. அதனால் வாய் இருக்குன்னு இப்போ ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு, அதாவது எல்லா இடத்துலையும் வாயை வைக்கக்கூடாதுண்ணே. நம்ம எங்கே வாய் வச்சு சோறு திங்கணுமோ அங்கே மட்டும் தான் திங்கணும். எல்லா இடத்துலையும் கடிச்சு வச்சோன்னா கெட்டு போயிடும்ண்ணே. மதிப்புமிக்க ஐயா கருணாநிதி அவர்களின் மகன் திராவிட பொங்கல் வைத்தான். மானத்தமிழ் மறவன் பிரபாகரன் மகன் அந்த திராவிடத்தையே பொங்கல் வைப்ப இந்த நாட்டில். அன்பு தம்பி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள், நீங்கள் திராவிடத்துக்கு பொங்கல் வைக்கிறதுலாம் இருக்கட்டும், இப்போ பொங்கலுக்கு வந்து பொங்கல் பானைக்கு வந்து நீங்கள் வந்து இது தள்ள போயிட்டீங்க, அதாவது அடுப்பு கறி தள்ள போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன இது
பொங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சரி வேணாண்ணே பேசி பேசி எவ்வளோ வீடியோவில் தானே நானும் ஒன்று உட்காந்து வச்சு ஓட்டுன்னு ஓட்டுறது. என்னன்னு சொன்னாலும் உங்கள் ஆமாவோட தம்பிகளுக்கு வந்து புரியவே புரியாது. கடைசி வரைக்கும் நீங்கள் இப்பவும் சொல்கிறேண்ணே, நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் தான் வந்து ஒரு அதிசய பிறவி, நீங்கள் வந்து வேற்று கிரகத்துலேருந்து வந்தேன், நான் தான் இந்த உலகத்திலே வேற்று கிரகத்துலேருந்து வந்த ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னாலும் உங்கள் தம்பிகள் வந்து அதை ஏற்றுக்கொள்வார்கள். அவருக்கு என்ன சொல்லணும், ஆமாம் எங்கள் அண்ணன் அங்கேருந்தான் வந்தார், உனக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. ஏன்னா நீங்களாம் வந்து வேற ஒரு கிரகத்தில் வாழ்கிறவங்க. தமிழ்நாட்டு மக்களில் இருக்கிற இந்த சீமான் அவர்கள் தொண்டர்கள்னால் நிறைய பேரை சொல்லலைங்க, இங்கே நிறைய பேரை நான் அப்படி சொல்லவே இல்லை. ஒரு சில பேர் அப்படி இருக்கிறீங்க. கொஞ்சமாவது யோசிங்க. இவரோட பேச்செல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இவரோட பேச்சு என்ன, இப்போ நான் இவ்வளோக்குலாம் நான் உட்காந்து பேசுகிறேன்ல, இவரோட பேச்சை நான் முன்னாடி வந்து பார்த்து ரசிச்சிருக்கேன். அந்த மனுஷன் உட்காந்து இவ்வளோக்குள்ள பேசுகிறாரு அப்படின்ட்டு. ஏன் இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர், என் ஃப்ரெண்டு, என்னோட அண்ணன் தம்பியில் ஒரு சில பேர் இவ்வளோக்குள்ள கத்துற பார்த்துட்டு இவரை ஃபாலோ பண்ணாங்க. பட் நாள் போக 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 அந்த டெக்னாலஜி வளர வளர இவ்வளோ உண்மை முகம் வெளியே தெரியுது. ரெண்டாவது இப்போ ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு அப்படின்ட்டு இருக்கிறாரு. இவரோட கொள்கையில் சுத்தம் கிடையாது. தமிழ் தேசியன்னு சொல்கிறாரு, நான் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒன்றும் கிழிக்க மாட்டார். தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஒரே ரத்தம் சொல்லுவார், ஆனால் இவர் ஒன்றுமே கிழிக்க மாட்டார். அவ்வளோ வாழ்க்கையிலேயே பேசுவார், திறநிதி வாங்குற, திறநிதி பிச்சை வாங்கி சாப்பிடுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது கணக்கு கேட்டால் கணக்கு கொடுக்க மாட்டானுங்க. இப்படிலாம் இங்கே நிறைய பேருக்கு தெரிய கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா, இங்கே பாதி பேர் வெளியே வந்துட்டாங்க. இது இன்னும் இந்த 40-20 ஆயிடுச்சா, அந்த 20 10,000 ஓட்டாக மாற்றுற வரைக்கும் இவங்க இப்படி தான் உட்காந்து கூவாங்க போல். கரெக்டான அரசியலை முன்னெடுத்து கரெக்டான அரசியல் நீங்கள் பண்ணீங்கன்னா நான் ஜெயிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்பு இல்லை, ஜெயிப்பீங்க. கரெக்டான அரசியல் நீங்கள் பண்ணாதனால தான் அந்த தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் 15 வருஷமாக என்ன தான் கற்றுக்கத்தினாலும் உங்களை ஏன் ஜெயிக்க வைக்கல? என்னைக்காக யோசிச்சு பார்த்தீங்களா? சாட்டை துறைமுருகன் அவர்கள் நீங்கள் கட்சியை விட்டு நீக்குங்க, அது தேவையே கிடையாது. சீமான் அவர்களே நீக்கிறதான் சரிப்பட்டு வரும் போல். அப்படி தான் கட்சியோட நிலைமை இருக்குது. அவதூறு பேசுகிறத நுப்பாட்டுங்க. நீங்கள் சொல்கிறீங்க பெருசாக, மற்றவங்க அவதூறு பேசுகிறாங்க, நீங்கள் பேசுகிறத நுப்பாட்டுங்க. சாட்டை துறைமுருகன் மாதிரி ஒரு ஆட்கள் வந்து அடுத்தவங்களை கேவலம் பேசுகிறோம், அசிங்கம் பேசுகிறோம், நுப்பாட்டுங்க. ஒரே விஜய் அவர்களை கடிக்காதீங்க. இங்கே என்ன அரசியல் அதை முன்னெடுத்துங்க. நீங்கள் அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்து விஜய் அவர்களை தான் கடிச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்கள் விஜய் அவர்களை கடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அரசியல் பண்ணலாங்க. நீங்கள் வந்து எப்படின்னா வேறு ஏதோ பண்ணுற மாதிரி தோணுது, வேணாம் என் வாயில் சொல்ல வச்சிடாதீங்க. பட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்மளோட வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நான் எப்பவும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இப்போ நான் அது சொல்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் ஏன்னா அது சொன்னாலும் நம்மளோட சேனல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் தோணுனா மட்டும் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. பட் உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் மட்டும் பண்ணுறதுனால நான் அதை சொல்கிறேன். இதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லலாமா, இல்லை இன்ட்ரோ எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரோ இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே சஜஸ்ட் பண்ணுங்கள். அதை நம்ம இன்ட்ரோ கொடுக்கலாம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதான் சொல்லிட்டேன். சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.